பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு நிருபத்திலே 6ஆம் அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. 6ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனம் இப்படியே வாசிக்கிறோம். மோசம் போகாதிருங்கள், தேவன் தன்னை பரியாச பண்ண விட மாட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட மாட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுவடை செய்வான். எனக்கு பிரியமானவர்களே, இந்த பூமியில் வாழ்கிற நாட்களில் நாம் செய்கிற நன்மையான காரியங்களாக இருந்தாலும் சரி, தீமையான காரியங்கள் இருந்தாலும் சரி, அதனுடைய பலனை நாம் இந்த பூமியிலேயே பெற்றுக்கொள்வோம். அதற்கும் மேலாக நாம் மரித்த பிற்பாடு நம்முடைய வாழ்க்கை எங்கே போகிறது, நரகத்திற்கா அல்லது பரலோகத்திற்கா, மோட்சத்திற்கா என்பதை குறித்து அதன் அடிப்படையில் நாம் செய்த நன்மைகளுக்கும் நாம் செய்த தீமைகளுக்கும் ஏற்ற பலனை பெற்றுக்கொள்வோம். ஆனால் இந்த பூமியிலே வாழும் நாட்களிலே நாம் அவைகளை பெற்று அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் இந்த நாளிலே நன்மை செய்தவர்களாக இருக்க வேண்டும். வேதம் சொல்கிற 2 நன்மைகளை குறித்து மாத்திரம் சொல்ல பிரியப்படுகிறேன். 6ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். கொடுக்குறோமா? உபதேசத்தை பெற்றுக்கொண்டு உபதேசத்தினாலே வளர்ந்து பெரியவனான பிற்பாடு, இல்லை நானே தான் படித்து நானே தேடிக்கொண்டேன், எனக்கு இவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க, நான் இப்படி தான் ஜெபித்தேன் என்றெல்லாம் நாம் வீரம் பேசிக்கொண்டு திரிகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், வளர்த்த கடா மார்பிலே பாய்கிறதை பார்க்கிறோம். அது ஒரு புறத்தில். மறுபுறத்தில் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன் என்று சொல்லி. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நன்மைகளுக்கு பதிலாக உபதேசிக்கிறவங்களுக்கு வேதனை உண்டு பண்ணாம காரியங்களை செய்கிறேன் என்று சொன்னால் அதைத்தான் பைபிள் சொல்லுகிறது, எதை விதைக்கிறீர்களோ அதை அறுப்பீர்கள். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது பாருங்கள். 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறப்ப, தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? 10ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். எனக்கு பிரியமானவர்களே, மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். நாம் எதை விதைக்கிறோமோ அதை அறுவடை செய்வோம். நன்மையை விதைத்தால் நன்மையை அறுவடை செய்வோம். நாம் உபதேசம் பண்ணினா அதனால் வளர்கிறவர்களிடத்திலிருந்து நன்மைகளை நாம் அறுவடை செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்கிறது, கொடுக்க வேண்டும். அதோடு மாத்திரமில்லாமல் விசுவாச குடும்பத்தாருக்கு யாவருக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த காலை வேளையில் நாம் கேட்ட இந்த வார்த்தையின்படி நம்மை வாழ அர்ப்பணிப்போமா? கர்த்தாவே, நாங்கள் மோசம் போகாதபடிக்கு கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் எங்கள் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், உமக்கென்று வாழ, மாம்சத்துக்கென்று விதையாமல் ஆவிக்கென்று விதைத்து வாழ, விசுவாச குடும்பத்தார் நன்மை செய்து வாழ்க. ஆண்டவரே, எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. விசேஷத்த விதமாய் எங்களுக்கு உபதேசிகர்களுக்கு ஆண்டவரே, நாங்கள் அதனால் பெற்றுக்கொண்ட நன்மைகள் மூலமாக வரக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களிலும் அவர்களுக்கு ஒரு பங்கு கொடுக்கும்படி கர்த்தர் நடத்தும் சுவாமி. மாத்திரமல்ல, எல்லாருக்கும் பொதுவாகவே நாங்கள் ஆண்டவரே நன்மை செய்கிற ஒரு பிள்ளைகளாக வாழ எங்களை ஆசீர்வதியும். நாங்கள் நன்மை செய்கிறதுனாலே கர்த்தாவே நன்மைகளையே அறுவடை செய்யும்படி, நித்திய ஜீவனை, நித்திய வெளிச்சத்தை, நித்திய வழி பெற்றுக்கொண்டு வாழும்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென்.